இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கே பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான டூயட் படத்துல நான் தான் ஹீரோ, ஆனா சம்பள விஷயத்துல பைத்தியக்காரத்தனமா நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன், அதை நினைச்சு இன்னும் வருத்தமா இருக்கு அப்படின்னு நடிகர் ஆனந்த் சொல்லியிருக்காரு. 1987ஆம் ஆண்டு வெளியான வண்ண கனவுகள் அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவர் ஆனந்த். தொடர்ந்து கமலஹாசனோட சத்யா படத்துல அவரோட நண்பரா நடிச்சிருந்த இவரு பூந்தோட்ட காவல்காரன் படத்துல விஜயகாந்த் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாரு. சத்யா படம் போலவே இந்த படமும் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அதுக்கப்புறம் கமலஹாசன் கூட அபூர்வ சகோதரர்கள் படத்துல நடிச்சிருந்தாரு. குறிப்பா மணிரத்னம் இயக்கத்துல அஞ்சலி, திருடா திருடா ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்த ஆனந்த் மற்ற இயக்குநர்களோட படங்கள்ல நடிச்சிருந்தாரு. சரத்குமாரோட ஊர் மரியாதை, சிவாஜி கூட முதல் குரல் உள்ளிட்ட பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருந்த ஆனந்த் வில்லன் குணச்சித்திரம் அப்படின்னு பல கேரக்டர்களை நடிச்சு தன்னை நிரூபிச்சிருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்லயும் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. கடைசியா தமிழ்ல விஜய் ஆண்டனி நடிப்புல வெளியான கொலை படத்துல நடிச்சிருந்த ஆனந்த் சமீபத்துல தெலுங்குல வெளியான அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு. தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகள்ல சீரியல்கள்லயும் நடிச்சிருந்த நடிகர் ஆனந்த் கே பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான டூயட் படத்துல நான் தான் ஹீரோ. பாலச்சந்தர் படத்தை யாராவது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? பைத்தியக்காரத்தனமா யாரோ சொல்றதை கேட்டு விட்டுட்டேன். இப்போவும் இதை நினைச்சா எனக்கே என் மேல கோபம் வருது. சம்பள விஷயம் தான் இதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. அதே போல மணிரத்னம் இயக்குன மௌனராகம் படத்துல கார்த்திக் நடிச்ச கேரக்டர்ல என்னதான் நடிக்க சொன்னாங்க. ரோஜா படத்துல முதல்ல என்னதான் கேட்டாங்க. அந்த படத்தோட டயலாக் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு கட்டத்துல எனக்கு எல்லா படமும் தோல்வி, பட வாய்ப்பே இல்ல, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 6 மாசங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு நடிகர் ஆனந்த் தன்னோட வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.